Electrical Machines 2, Unit 4, Single Phase Induction Motors. So, in the title, நம்ம classes பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நார்மலாக போன கிளாஸ் நாம் என்ன பார்த்தோம்? சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் why the single phase induction motor is not self starting. இண்டக்ஷன் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை ஏன் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்ற டைட்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதே ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை எப்படி நாம் ஸ்டார்ட் பண்ண வைக்கலாம் அந்த டைட்டில்ஸ் நம்ம பார்த்தோம். அப்போது சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அது காரணம் பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஆனால் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் சொல்லும்போது பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஸோ இந்த ஒரு காரணங்கள்னால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இண்டக்ஷன் மோட்டார் தானாக சுழலக்கூடிய ஒரு மெஷின் கிடையாது. அதனால் அப்போது சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா அதில் ஒரு வைண்டிங் இருக்கும், அதுக்கு ஃபேஸ் அண்டு நியூட்ரல் சப்ளை கொடுப்பாங்க. அப்போது நம்ம லாக்டாஸ் பார்த்ததில் அப்போ ஒரு இண்டக்ஷன் மோட்டாரை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒரே வைண்டிங்கை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வைண்டிங்காக பிரிச்சுருந்தோம் இல்லையா. பிரித்து நம்ம என்ன பண்ணோம், இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி நாம் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டார்ஸ். அதாவது ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ, எப்படி எந்தெந்த இடத்துல எந்த மாதிரியாக பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை டிசைன் பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை நம்ம எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த இடங்களுக்கு தகுந்தாப்புல அந்த இண்டக்ஷன் மோட்டாரை ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஆட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம்னா அந்த மிஷினை யூஸ் பண்ணலாம். உதாரணமாக ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொதுவாக வீட்லேயே எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம், வீட்லேயே எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணமாக வீட்டில் மேலே சீலிங் ஃபேனாக யூஸ் பண்ணுவோம், அப்புறம் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுவோம், அடுத்து மிக்ஸி யூஸ் பண்ணுவோம், கிரைண்டர் யூஸ் பண்ணுவோம், வாஷிங் மிஷினு, அப்புறம் நல்ல தண்ணி இருக்கிறதுக்கு அந்த மோட்டார் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உப்பு தண்ணி போகிற கம்ப்ரஸர் மோட்டார். இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரு இத்தனை வடிவமாக என்ன ஆகுது, இத்தனை வகையில் என்ன பண்ணுறது உருவெடுக்குது. அப்படிங்கும்போது அந்தந்த இடத்துல அந்தந்த மிஷினை நம்ம தேவைக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணுறாங்க, டிசைன் பண்ணுறாங்க. அப்படி டிசைன் பண்ணும்பொழுது அந்த மோட்டாரை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு 3 வகையான மோட்டாராக பிரிக்கிறாங்க. அதாவது கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்றத ஒரு 3 வகையாக பிரிச்சிடுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார், அடுத்து பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார், அடுத்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்டு, கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வகையான மோட்டாராக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 3 வகையான ஒரு கனெக்ஷன்ஸில் ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது வெவ்வேறு வகையான அப்ளிகேஷன்ஸில் நம்ம பயன்படுத்திக்கலாம். பிரின்சிபல் ஆப்ரேஷன் ஒன்று தான். அதே மாதிரி இந்த மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஸ்ப்ளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த 3 பேர் இருக்கா பார்த்தீங்களா, கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார், பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் மோட்டார். இந்த 3 டைட்டிலே மீனிங் இருக்குது, சரியா. கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார்னு என்ன அர்த்தம், ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த கெப்பாசிட்டர் வச்சு என்ன பண்ணுறோம், மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணுறோம் கெப்பாசிட்டர் மூலமாக. அதுக்கடுத்து பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார் என்ன அர்த்தம், அந்த மோட்டாரில் கெப்பாசிட்டர் வந்து எப்பவும் பெர்மனண்ட்டாகவே கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். அடுத்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்டு, கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் அப்படின்னு அர்த்தம்னா ஒரே இண்டக்ஷன் மோட்டாரில் 2 கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க.
ஒரு கெப்பாசிட்டர் மூலமாக அந்த மோட்டாரை ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதே மோட்டார் ரன் பண்ணும்பொழுது ஒரு கெப்பாசிட்டர் மூலமாக ரன் பண்ணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டர், ரன் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டர். அப்போ ஒரே மோட்டாரில் 2 கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பான். அப்போ இந்த டைட்டில் வச்சு பார்க்கும் பொழுதே நம்ம ஒரு ஐடியா தெரிஞ்சு, இந்த மாதிரி மோட்டாரில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல 2-3 இடத்துல பார்த்துருப்போம். பார்க்கும்போது நமக்கு நீட்டாக நமக்கு தெரியும். இப்போ இந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார், பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார், இந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் மோட்டார்னு சொல்லி இந்த மாதிரி நம்மளோட தேவைகளுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணுறாங்க, இந்த மோட்டார் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை இந்த மாதிரி வகையாக பிரிச்சுடுறாங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் அப்படின்றது அதோட டயக்ராம் பாருங்கள், உங்கள் புக்கில் காட்டியிருக்கிறாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் இருக்குது. அதே நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்த ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இருக்கு இல்லையா, ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அதே கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மோட்டாரில் அந்த ஆக்சிலரி வைண்டிங் அடுத்தாப்புல என்ன பண்ணுறாங்க, சி அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அதுதான் அந்த கெப்பாசிட்டர்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுக்கு மேலே கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதான் சின்ற அந்த கெப்பாசிட்டர் அப்படின்றது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை பாருங்கள், அதே ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை, 2 வைண்டிங் இருக்குது. ஏற்கனவே ஒரு வைண்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, நம்ம ரொட்டேட்டிங் மேக்னெட் ஃபீல்டு உருவாக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஒரு வைண்டிங்கை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பிளிட் ஃபேஸ் 2 ஃபேஸாக பிரிச்சிடுறோம். அந்த 2 ஃபேஸை பிரித்து சரியா அதுக்கு வைண்டிங்கு பேர் வச்சிடறோம். பொதுவாக பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரிஷியன்லாம் வேலை பார்க்கும்போது சொல்லுவாங்க ஸ்டார்டிங் வைண்டிங்கு, ரன்னிங் வைண்டிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே என்ன சொல்கிறோம்னா மெயின் வைண்டிங், ஆக்சிலரி வைண்டிங் சொல்கிறோம். இங்கே மெயின் வைண்டிங்கிறது தான் ஸ்டார்டிங் வைண்டிங், ஆக்சிலரி வைண்டிங்கிறது ரன்னிங் வைண்டிங். ஓகேவா, இப்போ ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங் சொல்கிறது தான். அப்போ இங்கே மெயின் வைண்டிங் அப்படின்றது ஸ்டார்டிங்கு, அதே மாதிரி ஆக்சிலரி வைண்டிங்கிறது ரன்னிங் வைண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சோட கனெக்ஷன் என்னது, மோட்டாரு என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா, ஒரு மோட்டாரு ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் ஸ்டார்டிங் வைண்டிங் மூலமாக நமக்கு சப்ளை வேணும். ஸ்டார்ட் பண்ணி முடித்து ஒரு 75% ஸ்பீடு ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்டார்டிங் வைண்டிங் தேவையில்லை. ஏதாவது ஒரு வைண்டிங் மூலமாக அந்த ரன்னிங் வைண்டிங் சொல்கிறோமா இல்லையா, அதன் மூலமாக மட்டும் மோட்டார் ரன் ஆனால் போதும். அப்போது மோட்டார் 75% ஸ்பீடு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி ஸ்டார்டிங் வைண்டிங்கை சப்ளைலேருந்து துண்டிச்சு விட்டுறது. துண்டிச்சு விட்டுட்டு அந்த ஆக்சிலரி வைண்டிங் இருக்கா இல்லையா, அதன் மூலமாக மட்டும் என்ன ஆகிட்டு இருக்கும், இந்த ரன்னிங் வைண்டிங் மூலமாக மட்டும் சப்ளையே கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம், மோட்டாரு சுற்றிட்டுருக்கோம். சரியா, அதுக்காக தான் அப்போ அந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கை சப்ளைலேருந்து துண்டிச்சு விடுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே ரைட். இப்போ இந்த டயக்ராமில் ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை அண்டு மெயின் வைண்டிங், ஆக்சிலரி வைண்டிங் அண்ட் தென் சின்ற ஒரு கெப்பாசிட்டர். இந்த சி அப்படின்னு போட்டு பொதுவாக கெப்பாசிட்டர்னா 2 லைன் போட்டிருப்பாங்க, 2 கோடு போட்டிருப்பாங்க, ஒரே மாதிரி பேரலில் 2 லைன் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு கோடு போட்டு அடுத்து கோடு இல்லாமல் ஒரு மாதிரி வளைச்சி விட்ருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வளைச்சி விட்ருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டு சி அப்படின்னு போட்டால் இதுக்கு பேர் எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர்னு அர்த்தம். சரியா, கெப்பாசிட்டர்னால் 2 பேரல் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. 2 பேரலாக 2 கோடு போட்டிருந்தோம்னா அது கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பக்கம் ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டு அந்த கோடு கீழே லேசாக வளைச்சி விட்ருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு பெண்டு தலைகீழ் யூ மாதிரி போட்டிருக்காங்கல்ல, பெண்டு பண்ணியிருக்காங்கல்ல, வளைச்சி விட்ருக்காங்க, வளைச்சி விட்டு சீன் போட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி போட்டிருந்தா இதுக்கு பேர் என்னென்னா எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர்னு அர்த்தம். ஸ்பெசிஃபைடாக இந்த மாதிரி மோட்டாரில் பயன்படுத்தக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் வகை இதுன்னு அர்த்தம். ஆனால் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். சரியா, இதே 2 பேரல் கோடு போட்டாச்சுன்னா கெப்பாசிட்டர், ஒரு கோடு வளைச்சி விட்டோம்னா என்னது எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர். இதே பாருங்கள், ஒரு கோடை சின்னதாக போட்டு பக்கத்துலேயே இன்னொரு கோடு பெருசாக போட்டால் என்ன அர்த்தம் ஆகிடும், அது போட்டால் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்களா, அது கெப்பாசிட்டர் கிடையாது, என்ன ஆகிடும், பேட்டரின்னு அர்த்தம் வந்துடும். அப்போது 2 கோடும் ஈக்குவலாக போட்டால் அது கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம் ஹொரிசாண்டலாக. அதுலேயே ஒரு கோடு சின்னதாக போட்டு இன்னொரு கோடு பெருசாக ஹொரிசாண்டலாக, 2 கோடுமே ஹொரிசாண்டலாக தான் இருக்குது. ஆனால் ஒரு கோடு சின்னதாகவும் இன்னொரு கோடு பெருசாகவும் போட்டு இதான் சார் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா, அதுக்கு பேர் பேட்டரி. அப்போ எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், டயக்ராமை நம்ம வரைஞ்சி ஆகணும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அர்த்தமே மாறிடும்.
அப்போ என்னடா கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல பேட்டரி கனெக்ட் பண்ணி சப்ளை கொடுத்தா என்ன ஆகும்? அப்போ அதுக்குண்டான ஒரு புத்தியை காட்டும். சரியா? அதனால் எலக்ட்ரிக்கல்னு சொல்லும்போது சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிலேருந்து லோடு வரைக்கும் போய் லோடு ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குற வரைக்கும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் லோடுக்கு சப்ளை போகும், லோடு ஒழுங்காக ஒர்க் ஆகும். இல்லைன்னா சரி ஏதாவது ஒரு பக்கத்து புகை வர ஆரம்பிச்சிடும், போட்ட முதல் எல்லாமே போயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டயக்ராம் வரைஞ்சாலும் சரி என்னது, இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோம்னா இதுதான் மோட்டார்னு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத என்ன பண்ணுறோம், ஒரு டயக்ராம் மூலமாகவே போட்டு காட்டியாச்சு. ஓகேவா? அதுதான் இங்கே நம்ம நடந்திருக்கு. ஓகே, இதுதான் ஒரு கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டாரோட சர்க்கியூட் டயக்ராம் அப்படின்றது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் டயக்ராம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒர்க்கிங் பீரியட் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ரைட். இப்போது பொதுவாக பார்த்தோம்னா இப்போது 2 வைண்டிங்ஸ் இருக்குது. மெயின் வைண்டிங் இருக்குது, இன்னொன்று ஆக்சிலரி வைண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மெயின் வைண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம முதல்ல பார்க்கணும். மெயின் வைண்டிங் அப்படின்னு சொல்லியாச்சுனாவே ரெசிஸ்டன்ஸ் வந்து லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ரியாக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, மெயின் வைண்டிங்கில் ரெசிஸ்டன்ஸு குறைவாக இருக்கும், லோ ரெசிஸ்டன்ஸ் அண்டு ஹை ரியாக்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஆக்சிலரி வைண்டிங்கில் வந்து எப்படி இருக்கும்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது ஆக்சிலரி வைண்டிங்கில் ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரியாக்டன்ஸ் உடையதாக இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போது மெயின் வைண்டிங்லையும் ஆக்சிலரி வைண்டிங்லையும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கவனித்து பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸ் அண்டு ரியாக்டன்ஸ் வேல்யூவை நம்ம கவனித்து பார்க்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து அந்த ஆக்சிலரி வைண்டிங்க்கு சீரியஸாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சிலரி வைண்டிங்க்கு சீரியஸாக ஒரு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து கெப்பாசிட்டர் வந்து என்ன டைப் ஆஃப் கெப்பாசிட்டர், ஒரு எலக்ட்ரோலைட்டு கெப்பாசிட்டர். அப்போது இது வந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மோட்டாருக்கு வெளிப்பகுதியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தோம்னா இப்போது இந்த சர்க்யூட் டயக்ராம் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒர்க்கிங் அப்படின்னு போட்டு ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். எங்கே ஸ்டேட்டரில் ஸ்டார்ஸில் 2 வைண்டிங் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸ்டேட்டர் வைண்டிங்கில் இந்த ஸ்டேட்டர் ஸ்டார்ஸில் 2 வைண்டிங் இருக்குது. அந்த ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னா 90 டிகிரி எலக்ட்ரிக்கலாக என்ன பண்ணியிருப்பாங்க, வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மோட்டாரில் இருக்கக்கூடிய அந்த ரோட்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்குரில் கேஜ் டைப் ரோட்டார். ஓகே, இந்த மோட்டாரில் இருக்கக்கூடிய ரோட்டார் வந்து ஸ்குரில் கேஜ் டைப்பு ரோட்டார். அண்ட் தென் இந்த ரோட்டார் வந்து காப்பர் பாரில் செய்யப்பட்டு அதோட சைடில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கண்டக்டர்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது ஒரு முக்கியமானது. இப்போ ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த மோட்டாரில் 2 வைண்டிங் இருக்குன்னு படித்தோம். ஒன்று என்னது மெயின் வைண்டிங்கு, இன்னொன்று என்னது ஸ்டார்டிங் வைண்டிங் அப்படின்னு சொல்லி 2 வைண்டிங் பார்த்தோம். இதில் இந்த மெயின் வைண்டிங்கோட ரியாக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மெயின் வைண்டிங் ஐஎம் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா, ஐஎம் மெயின் வைண்டிங் ஐஎம்ன்றது மெயின் வைண்டிங்கில் போகக்கூடிய கரண்ட்டு. இந்த ஐஎம் வந்து சப்ளை வோல்டேஜ் வீக்கு வந்து லேகிங்காக தான் இருக்கும் எப்போயுமே. ஓகே, அதாவது இந்த மெயின் வைண்டிங்கோட ரியாக்டன்ஸோட அளவு எப்போயுமே அதிகமாக இருக்கிறதுனால அப்போ அது வழியாக போகக்கூடிய அந்த மெயின் வைண்டிங்கோட கரண்ட்டு சப்ளை வோல்டேஜ் வீக் வந்து லேகிங்காக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கோட கெப்பாசிட்டன்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதே சமயத்தில் என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங் வைண்டிங் பக்கத்தில் கெப்பாசிட்டர் இருக்குது. அதனால இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் கரண்ட் ஐஎஸ் வந்து எப்படி இருக்கும்னா இந்த வோல்டேஜ் வீக்கு இடையில் ஒரு 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கிறப்போ அதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா லீடிங்கில் இருக்கும். ஓகே, அதோட ஆங்கிள் வந்து லீடிங்கில் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃபில் பார்த்தாவே அந்த இதில் பாருங்கள், அந்த சர்க்யூட் டயக்ராம் கீழே ஒரு வெக்டர் டயக்ராம் கொடுத்துருக்காங்களே அதில் பார்த்தா தெரியும் வின்றது வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஐஎம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த விக்கு கீழே லேகிங்காக இருக்குது பாருங்கள், வோல்டேஜுக்கு கீழே இருக்குது. சரியா? அதே மாதிரி ஐஎஸ் அப்படின்றது வந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணதுனால அப்போ அதில் போகக்கூடிய கரண்ட் வந்து லீடிங்காக இருக்கும். அதனால் வோல்டேஜ் வந்து 90 டிகிரி வோல்டேஜுக்கு வந்து அந்த கரண்ட்டு 90 டிகிரி லீடிங்கில் இருக்குது. அதான் இந்த டயக்ராம் கட்டுறாங்க. அப்போது இந்த ஐஎம் ஐஎஸ்
இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ்னால, ஓகேவா, இப்போது ஐஎம்ன்ற ஒரு லேகிங் கரண்ட்டும் ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு லீடிங் கரண்ட்டும் நம்ம கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது அப்போ ரெண்டுமே சம் ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கிறனால இந்த இடத்துல ஒரு கரண்ட் என்ன ஆகும், ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. சரிதானா? அதுதான் அந்த ஐன்னு சொல்லக்கூடிய அந்த கரண்ட். அப்போ இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுனால இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்குரு கேஜ் ரோட்டார் இருக்கா இல்லையா, அந்த ரோட்டாரை போய் என்ன பண்ணுது, கட் பண்ணுது. அப்படி ரோட்டாரை கட் பண்ணும்போது அந்த ரோட்டாரில் ஒரு இஎம்எஃப் உருவாகி என்ன பண்ணுது, ஒரு கரண்ட்டை ஏற்படுத்துது. அந்த இடத்துல ஒரு கரண்ட்டை ஏற்படுத்துது. ஸோ இதனால என்ன ஆகும் பார்த்தோம்னா அந்த ரோட்டார் கரண்ட்னால என்ன ஆகுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த ஐஎம் ஐஎஸ் அப்படின்ற இந்த ரெண்டு கரண்ட்னால ஒரு ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு போய் என்ன பண்ணுது, இந்த ரோட்டாரை கட் பண்ணுது. அப்படி ரோட்டாரை கட் பண்ணும் பொழுது அந்த ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் ரெண்டு கடையில் கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு இன்டராக்ஷன் ஏற்பட்டு அந்த மோட்டாருக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபோர்ஸு உருவாகுது. இந்த ஃபோர்ஸ் போய் என்ன பண்ணுது, ரோட்டாரை சுழல வைக்குது. ஓகே, இந்த இன்டராக்ஷனால் ஒரு ஃபோர்ஸ் ஏற்பட்டு ரோட்டார் சுழல ஆரம்பிக்குது. அப்போ ரோட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக கூட 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 என்னாகும், மோட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ அந்த மோட்டார் வந்து ஒரு 75% ஸ்பீடு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் என்ன செய்யும், ஸ்டார்டிங் வைண்டிங்கை சப்ளைலேருந்து கட் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ மோட்டார் சுற்றினதுக்கப்புறம் நமக்கு ஸ்டார்டிங் வைண்டிங் தேவையில்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், ரோட்டாரு தன்னோட என்ன பண்ணிடும், அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு ஸ்டார்டிங் வைண்டிங்கை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். டிஸ்கனெக்ட் பண்ண விட்ட உடனே இந்த ரன்னிங் வைண்டிங் மூலமாகவே என்ன ஆகிட்டு இருக்கும், சப்ளை போயிட்டுருக்கும். அந்த ரன்னிங் வைண்டிங் மூலமாக சப்ளை என்ன ஆகும், மோட்டாருக்கு போயிட்டுருக்கும். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது ஒரு 75% ஆஃப் ரேட்டட் ஸ்பீடு வந்த உடனே மோட்டாரு என்ன பண்ணுது, சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு ஸ்டார்டிங் வைண்டிங்கை சப்ளைலேருந்து கட் பண்ணி விட்டுட்டு என்ன ஆகிடுது, மோட்டார் ரன்னிங் வைண்டிங் மூலமாகவே சுற்றிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் இந்த டார்க்குன்னு சொல்கிறோமா இல்லையா, இந்த டார்க் இந்த ரோட்டார் சுற்றுறதுக்கு தரக்கூடிய ஒரு விசை, முடுக்கு விசைன்னு சொல்லுவோம். இந்த டார்க்கானது ஐஎம் அண்ட் ஐஎஸ்ன்ற அந்த கரண்ட் இருக்கா இல்லையா, அந்த ரெண்டுக்கும் நேர் விகிதத்தில் இருக்கிறதுனால நமக்கு இந்த கெப்பாசிட்டி ஸ்டார்ட் மோட்டரில் ஸ்டார்டிங்கில் வந்து டார்க் எப்போயுமே கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல கெப்பாசிட்டி ஸ்டார்ட் மோட்டர் போகிறதுனால என்ன ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் டார்க் அதிகமாக கிடைக்கும், மோட்டாரு சீக்கிரமாகவே ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிடும். பட் டார்க் அதிகமாக கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும், சீக்கிரமாக மோட்டார் ஸ்பீடாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிதானா? அதுதான் இந்த கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டாரோட ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இந்த கண்டிஷனில் அப்போது இந்த மாதிரி ஒரு மோட்டார் இருக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர் மூலமாக என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா இதில் வந்து ஸ்டார்டிங்கில் டார்க் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல அப்போ இந்த மாதிரியான மோட்டார்ஸ்லாம் எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்ளிகேஷன் சொல்லுவோம். அப்போது பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு பேர் தான் அப்ளிகேஷன் சொல்லுவோம். அப்போ அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே பார்த்தோம்னா லேத்து, ட்ரில்லிங் மிஷின், ஃபேனு, ப்ளோயர், வாஷிங் மிஷின், பம்பு, கம்ப்ரெசர், பெட் கிரைண்டர், இந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் பயன்படுத்துவாங்க. ஃபேன் அப்படின்னு போட்டிருக்கு சரியா, பொதுவாக நம்ம வீட்டில் மேலே சீலிங் ஃபேன் போட்டிருப்போமா இல்லையா, அதான் ஃபேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது எப்போ ஃபேனாக மாறும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 பிளேடு கனெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, 3 ரெக்கை போட்டிருக்காங்களா இல்லையா, அந்த 3 ரெக்கையை கழட்டிட்டோன்னு வச்சுக்கோ, கழட்டிட்டு சுவிட்சை மட்டும் போட்டோம்னா சுற்றும். அப்படி சுற்றும் போது அது கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டார்னு அர்த்தம். அந்த ஃபேனுக்கு மேலே அந்த கொண்டியில் மேலே மாட்டியிருப்பாங்களா இல்லையா, மாட்டும்போது ஒரு கப்பு மாதிரி கீழே இறக்கி வச்சுருப்பாங்க. மேலே ஒரு குமிழ் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில். அந்த குமிழை மேலே எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தோம்னா வெள்ளை கலரில் ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும், அதுதான் கெப்பாசிட்டர்னு சொல்லக்கூடிய. அப்போது ஃபேனோட டெக்னிக்கல் நேம் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டார். அந்த 3 ரெக்கை மட்டும் இல்லாமல் சுற்ற விட்டோம்னா அது ஒரு மோட்டார், கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்றது. அப்போ அதே அந்த கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டாரில் ஒரு 120 டிகிரி ஆங்கிளில் 3 பிளேடு, அதாவது 3 ரெக்கையை போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு சப்ளை போட்டு சுற்ற விட்டோம்னு வச்சுக்கோ, அது என்ன வரும்,
அதுக்கு பேர் ஃபேனுன்னு அர்த்தம். ஓகே, ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டு அப்போது நம்ம பார்க்கும்போது சாதாரண பாமர மக்கள் இது பேர் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் இது என்ன சொல்லணும், திஸ் இஸ் எ கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, ரைட். அப்போது அப்ளிகேஷன் சொல்லும்போது இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ உதாரணமாக லேத் அப்படின்னு இருக்குது, லேத்தில் ஒரு இடத்துல அந்த மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லேத் சுற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, மோட்டாரை கனெக்ட் பண்ணி சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் மூலமாக மாற்றும் பொழுது என்ன ஆகும், அந்த லேத் வந்து ஃபார்வர்ட்லையும் ரிவர்ஸ்லையும் சுற்றும். சரியா, அந்த மாதிரி லேத்துலையும் பயன்படுத்துவாங்க. அப்புறம் ப்ளோயர்னு சொல்லக்கூடியது. ஓகே, ப்ளோயர் அப்படின்றது என்னென்னா, இந்த ஒரு மிஷின் வச்சு தரையிலெல்லாம் அப்படியே இது பண்ணுவாங்க தெரியுமா, தூசியெல்லாம் விரட்டுவாங்க தெரியுமா, தூசி நீக்கிறது தான் ப்ளோயர்னு சொல்லக்கூடியது. அப்புறம் வாஷிங் மிஷின், பம்பு, கம்ப்ரஸரு, வெட் கிரைண்டர். சரியா, இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, இந்த கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டார் தான் பயன்படுத்துகிறாங்க. இதே மாதிரி நமக்கு அடுத்து பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார்ஸு, அதுக்கடுத்து என்னது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்டு, கெப்பாசிட்டர் ரன் மோட்டார். இந்த மாதிரி நமக்கு இன்னும் ஒரு 2 வகையான கெப்பாசிட்டர் டைப் மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லியாச்சுனாவே நமக்கு கான்ஸ்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, வாட் ஆர் த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்னு சொல்லியாச்சுன்னா, மெயின் வைண்டிங், ஆக்சிலரி வைண்டிங், 2 தான் மெயின் பார்ட்ஸ். அதுக்கடுத்து இன்னொன்று சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச். இந்த 3ம் தான், இந்த 3ம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று மெயின் வைண்டிங், இன்னொன்று ஆக்சிலரி வைண்டிங், அதுக்கடுத்து இன்னொன்று என்னது சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச். இந்த 3 கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் என்ன பண்ணணும், இந்த மோட்டாரில் மாற்றங்களை செஞ்சு அந்த கெப்பாசிட்டி எந்தெந்த இடத்துல எப்படி வச்சு கனெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு எந்த இடத்துல எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணுறோம், நம்ம அந்த இண்டக்ஷன் மோட்டரை நம்ம வசதிக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணிடுறோம், மாற்றி டிசைன் பண்ணிக்கிறோம். அதில் தான் கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டார். அதுக்கடுத்து பெர்மனண்ட் கெப்பாசிட்டர் மோட்டார். எப்போயுமே கெப்பாசிட்டர் மோட்டார் ஸ்டார்டிங்லேயும் கெப்பாசிட்டர் ஒர்க் ஆகிட்டு இருக்கும், ரன்னிங்கில் இருக்கும்போது கெப்பாசிட்டர் என்ன ஆகிட்டே இருக்கும், ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதுதான் பெர்மனண்ட் கெப்பாசிட்டர் மோட்டார்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்டு, கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், அது என்ன பண்ணும், ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அது கட் ஆயிரும். அதே மாதிரி ரன் ஆகும்பொழுது என்ன ஆகும், அந்த கெப்பாசிட்டர் மூலமாக என்ன இருக்கும், தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்கும். சரிதானா, திருப்பி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 2 கெப்பாசிட்டருமே ஆஃப் பொசிஷனுக்கு வந்துடும். திருப்பி என்ன ஆகும், ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கெப்பாசிட்டர் ரன் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ரன் ஆகும்போது இன்னொரு கெப்பாசிட்டர் ரன் ஆகும். ஸோ இது வந்து ரொம்பவும் ஒரு ஈஸியான ஒரு டாபிக், ரொம்ப ஜாலியான ஒரு டாபிக். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு போர்டு எக்ஸாமினேஷனில் இந்த 4th யூனிட்டில் இந்த கெப்பாசிட்டர் மோட்டார் 3 கெப்பாசிட்டர் மோட்டாரில் ஒரு கெப்பாசிட்டர் மோட்டார் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் புக்கில் போய் பழைய போர்டு எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 4th யூனிட்டில் இந்த கெப்பாசிட்டி இண்டக்ஷன் மோட்டார் இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருமே இருக்காது. மேக்ஸிமம் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு டைப் ஆஃப் கெப்பாசிட்டர் மோட்டார் கேட்டிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளான டயக்ராம். இந்த டயக்ராம் 5 மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த கொஸ்டின் எழுதுனீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் 5 மார்க்கு, ஆன்சர் 5 மார்க் தான். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஸ்ப்ளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அந்த முதல் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது ஒன்று மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த 3 கெப்பாசிட்டி ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டார் நீங்கள் படிச்சிடலாம். ஒரு 10 மார்க் கொஸ்டின் படிச்சாச்சுன்னா 40 மார்க் நீங்கள் என்ன பண்ணிடலாம், 4 பிக் கொஸ்டின் படிச்சிடலாம். நீங்கள் புக்கில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது திரும்ப திரும்ப அதே தான் கொடுத்துருப்பாங்க. அதே மெயின் வைண்டிங்கு, ஸ்டார்டிங் வைண்டிங்கு, அதே என்ன ஆகும், லோ ரெசிஸ்டன்ஸு, ஹை ரியாக்டன்ஸு, அதே மாதிரி லோ ரியாக்டன்ஸு, ஹை ரெசிஸ்டன்ஸ். சரியா, இதுதான் இருக்கும், இதே பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். எங்கே, அந்த வைண்டிங்கில் கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணுறது மூலமாக ஒரு ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்பட்டு அந்த ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அது ரோட்டாரை கட் பண்ணும், ரோட்டார் சுற்ற ஆரம்பிக்கும். இதே கான்செப்ட் தான் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்கிறேன், ஸ்ப்ளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ன்ற அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற 4 கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்டு, 4 கெப்பாசிட்டர் டைப் மோட்டார்ஸையும் டயக்ராம் மட்டும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும், அதை மட்டும் மாற்றியாச்சுன்னா ஈஸியாக 4 பிக் கொஸ்டினை 4th யூனிட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகிக்கலாம். அதனால் ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வந்து ஏன் செல்ஃப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்றத கேட்பாங்க. சரியா, எந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், சார் எங்கள் வீட்டில் மிக்ஸி இருக்குது, நான் சுவிட்சை போட்டேன், இந்த பாருங்கள் சார் மிக்ஸி சுற்றுது. சார் இங்கே பாருங்கள் சார், நான் சுவிட்சை போட்டோன்னே ஃபேன் சுற்றுது. சார் எங்கள் அம்மா பாருங்கள் சார், கிரைண்டர் சுவிட்ச் ஆன் பண்ண சப்ளை ஆன் பண்ணாங்க, கிரைண்டர் சுற்றுது சார்.
நீங்கள் என்ன சார் செல்ஃப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது. சரிதானா? ஏன்னா அது செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அது என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்கிறதுனால அது என்ன ஆகுது, சுவிட்சை போட்டோன்னு சுற்றுது. சரியா? அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பொதுவாக சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ன்றது நார்மலாக செல்ஃப் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு மிஷின் கிடையாது. அது செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, நம்ம வசதி தந்தாப்புல அதை டிசைன் பண்ணி சுற்ற வைக்கிறாங்க. ஓகேவா? அதை நம்ம ஃபஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தோம். அதனால் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ன்றது why the single phase induction motor is not self starting தெரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி சுற்ற வைக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதனால் ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஒரு கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டார்ஸில் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் அப்படின்ற டைட்டிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஓகே.